ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு பொருள் வச்சு அருமையான வாயில் கரையக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் ரெசிபி, சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸ் கூட செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ரெசிபி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாக அப்படியே வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம ஒரு குழம்பு ரெசிபியை அப்லோட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, காய்கறி இல்லாமல் குழம்பு வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த குழம்பு ரெசிப்பியில் கோபி ராஜி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க. ஐ டிட் இட் இன் மை ஹோம், எவ்ரி ஒன் லைக், தே ஆர் ஈட்டிங் திஸ் எவ்ரி டே. அப்புறம் நான் இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கிறேன், டெய்லி அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட். நீங்கள் செய்து பார்த்துருக்கீங்க என்னுடைய ரெசிப்பியை, அதே போல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அடுத்த கமெண்ட் மீனா பேபி அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. நம்ம தக்காளி குருமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அந்த ரெசிபி இவங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது, நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அண்ட் யூ ஆர் மை மாம், ரியலி கீப் ராக்கிங் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணியிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த 2 ரெசிபியும் ரொம்ப பிடிக்கும். இந்த 2 ரெசிபியோடைய லிங்க்குமே நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்களும் போய்ட்டு செக் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் அனுப்புங்க. இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 7 பிரெட் எடுத்துக்கோங்க. நான் ஓரங்களையெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அந்த ஓரங்களோடையே சேர்க்கலாம், அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, அது கூடயே சேர்க்கலாம். இப்போ இந்த பிரெட்டுகளை நல்லா சின்ன துண்டுகளாக அந்த மாதிரி கையாலேயே பிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். ப்ரெட்டு ஏற்கனவே சாஃப்டாக இருக்கும், நம்ம பால் சேர்த்ததுக்கப்புறம் இன்னுமே நல்லா சாஃப்டாயிரும். ஸோ பிசைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்காச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க, வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், அதுக்காக. அதே போல் மணமும் டேஸ்ட்டும் கூட நல்லாவே இருக்கும், அதனால் எள்ளு சேர்த்தாச்சு. இந்த எள்ளு முற்றிலும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு சர்க்கரை பாகு காய்ச்சி வைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரைக்கு பதிலாக நான் கல்கண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் கல்கண்டுக்கு பதிலாக சர்க்கரை கூட எடுத்துக்கிறலாம். இப்போது இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கரையட்டும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம குலாப் ஜாமுக்கெலாம் பாகு செய்வோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் நம்ம செய்து வச்சுருக்கிற ஸ்வீட்டை. நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரே கலரில் எல்லா ஸ்வீட்டும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சி தனியாக வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்துடலாம். இப்போது சர்க்கரை பாகில் சேர்த்தாச்சு. இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். நல்ல ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் யாராவது கெஸ்ட்டு வராங்க, இல்லை சட்டுன்னு குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக் கேட்குறாங்க, உடனே செஞ்சு தரணும் அப்படின்னா கூட இந்த ரெசிபி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சுலபமாக பண்ணிட்டோம். பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.